இன்னைக்கு நம்ம வந்து திண்டுக்கல் டி பண்ணைப்பட்டி குட்டிக்காரண்டுல இருக்க ஆதிமுருகன் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனத்துக்காக வந்தோம். இந்த கோயில் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்த போது இருந்தது. ஏன்னா நான் பிறந்த ஊர் இந்த ஊர்ல, அதனாலதான் நான் சொல்றேன். முதல்ல முருகர் வந்து இங்கதான் இருந்தாங்க. அதுக்கு அடுத்துதான் இங்க எடுத்து பிரம்மாண்டமா கட்டி 4 மாசத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் வந்து வச்சாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து போகர் வந்து இருக்காங்க. கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக முடிஞ்சு முருகனோட தரிசனமும் எங்களுக்கு வந்து கிடைச்சிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மலைக்கோட்டை தெரியுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோபநாதன் கோயில். இங்கே வந்து ஆதிமுருகர் வந்து உட்காந்துருக்காங்க. மேலே வந்து பெருமாள் கோயில் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஐயப்பன் கோவில் இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயில். அதுக்கு கொஞ்சம் மேலே வந்து மகாலட்சுமி கோயில் இருக்கு. இந்த மலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மலை இருக்கு பார்த்தீங்களா, இந்த மலைக்கு பின்னாடி முத்துப்பாண்டி கோயில் வந்து இருக்கு. இவங்க வந்து வேலஞ்சராம்பட்டி, அந்த ஒரு அக்கா காப்பி கலர் சுடிதார் போட்டிருக்காங்களா, அந்த அக்கா வந்து வேலஞ்சராம்பட்டி. அந்த அக்கா கட்டி கொடுத்தது வந்து நாமக்கல். அந்த அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்து ரொம்ப முடியாம கிடந்தாங்களா, இங்க வந்து வேண்டுதல் வச்சிருக்கோம், சரியாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் 2-3 தடவை வந்திருக்கேன். எனக்கு நல்லா இருந்துச்சு. பிரியாக்கா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. சரி வாங்க, நம்ம வீட்டில் தானே இருக்கோம், கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். சாமியோட தரிசனம் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம். நீங்க திண்டுக்கல்ல இருந்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க திண்டுக்கல்ல இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த ஆதிமுருகரோட அருளை வந்து பெற்றுட்டு போங்க. வீடியோ பிடிச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.